மகனே இறைவா தூய ஆவி இறைவா உம்மை புகழ்கின்றோம் அன்புருவான இறைவா அகிலம் காக்கும் இறைவா அமைதி அருளும் இறைவா உம்மை போற்றுகின்றோம் நெஞ்சில் சுமக்கும் இறைவா நீதியில் நிறைவே இறைவா சுமை தாங்கியே இறைவா புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். இயேசுவே உங்க அன்பு தான் எங்க உணவு. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. இதயம் அன்பால் இயங்கவே இரக்கம் அதனில் சுரக்கவே பரிவு பார்வைகள் பரவவே பகிர்வு அதனில் வளரவே அமைதி அகந்தனை ஆளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. அமைதி அகந்தனையாளவே ஆற்றல் வழங்கும் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. அடிமைத்தனங்கள் அகலவே அறங்கள் அதனில் சிறக்கவே நன்மை எங்கும் ஓங்கவே நலன்கள் அதனில் நிறையவே நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. நீதி நேயம் நிலைக்கவே நீங்கா உறவின் விருந்திது. இந்த விருந்தில் வருக வருகவே விருந்தாய் வாழ்க வாழ்கவே. இந்த விருந்தில் வருக வருகவே
அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. அன்பு வாழ அனைத்தும் இழந்த அன்பர் இயேசு விருந்திது. அன்பு வாழ்வை தேடும் மாந்தர் அருந்தி மகிழும் விருந்திது. லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 11 இறை சொற்றொடர்கள் 14 முதல் 23 முடிய. ஒரு நாள் இயேசு பேச்செழுந்த ஒருவரிடமிருந்து பேயை ஓட்டினார். பேய் வெளியேறவே பேச்சற்ற அவர் பேசினார். கூட்டத்தினர் வியந்து நின்றனர். அவர்களுள் சிலர், பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே இவர் பேய்களை ஓட்டுகிறார் என்றனர். வேறு சிலர் அவரை சோதிக்கும் நோக்குடன் வானத்திலிருந்து ஏதேனும் ஒரு அடையாளம் காட்டுமாறு அவரிடம் கேட்டனர். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களிடம் கூறியது, தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் பாழாய் போகும். அவ்வாறே பிளவுபடும் வீடும் விழுந்துவிடும். சாத்தானும் தனக்கு எதிராக தானே பிளவுபட்டு போனால் அவனது அரசு எப்படி நிலைத்து நிற்கும்? பெயல்செபூலை கொண்டு நான் பேய்களை ஓட்டுகிறேன் என்கிறீர்களே. நான் பெயல்செபூலை கொண்டு பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் உங்களைச் சேர்ந்தவர்கள் யாரை கொண்டு பேய் ஓட்டுகிறார்கள்? ஆகவே அவர்களை உங்கள் கூற்று தவறு என்பதற்கு சாட்சிகள். நான் கடவுளின் ஆற்றலால் பேய்களை ஓட்டுகிறேன் என்றால் இறையாட்சி உங்களிடம் வந்துள்ளது அல்லவா? வலியவர் ஆயுதம் தாங்கி தம் அரண்மனையை காக்கிற போது அவருடைய உடைமைகள் பாதுகாப்பாக இருக்கும். அவரை விட மிகுந்த வலிமை உடையவர் ஒருவர் வந்து அவரை வென்றால் அவர் நம்பியிருந்த எல்லா படைக்கலங்களையும் பறித்து கொண்டு கொள்ளை பொருளையும் பங்கிடுவார். என்னோடு இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதறடிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினியவர்களே, இந்த சமுதாயத்தில் வாழுகிற நம்மிலே பலருமே ஏதாவது ஒரு வழியிலே ஒருவரை போல யாரையாவது போல வாழ வேண்டும் என ஆவல் கொள்வது மனித இயல்பு. அது சினிமா நடிகனாக இருக்கலாம், அல்லது சமூக போதனையாளர்களாக இருக்கலாம், அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது சமூக தலைவர்களாக இருக்கலாம், அல்லது பண்டைய கால மன்னர்களைப் போல கூட வாழலாம். இன்னும் சில பேர் ஒரு பேரை சொல்லுவாங்க, இந்த பேரை இவரை போல இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு போடுவாங்க. ஆனால் யாருமே அவர்களாக வாழ முயற்சி எடுக்கிறார்களா என்று கேட்டால் கடினம்தான். உனக்கு யார் நல்லா பிடிக்கும், உனக்கு யார் முன்மாதிரி என்று பிள்ளைகள்கிட்ட கேட்டா அதிகமான பிள்ளைகள் தன்னுடைய பெற்றோர்களை மறந்து விட்டு வேற பேர்களை தான் சொல்லுவாங்க. ஏன் பெற்றோரை பிடிக்காது, பெற்றோரை போல ஏன் வாழக்கூடாதுன்னு கேட்டா அதுக்கு கூட தான் யோசிப்பாங்க, ஓஹோ அப்படி இருக்குமோ அப்படின்னு. நம்மளை போல நம்ம வாழணும், நானாக வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் சொல்லுவாங்க. அதனால்தான் புகழ்பெற்ற எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாய் கூறுவார், மனிதர்களின் கண்கள் படைப்பில் மட்டுமல்ல, அன்றாட நடைமுறையில் மட்டுமல்ல, அனுதினமும் அடுத்தவனை நோக்கியே இருக்கிறது. இதுதான் அவனின் வளர்ச்சிக்கு தடையாகவும் உறவுக்கு விரிசலாகவும் அமைகிறது பல வேளைகளிலே என்பார். இது முற்றிலும் உண்மைதான் என்று தோன்றுகிறது. நீயாக நான் நானாக இருக்கேன்னு விரும்புவதில்லை. ஏன் அவனை போல் நான் இருக்கணும், அவளை போல் நான் இருக்கணும் ஏன் விரும்புகிறோம்? தேவையில்லைல்ல. அது பாராட்டும் நல்லதுன்னா அது ஏற்றுக்கொள்வோம். அவன்கிட்ட இது நல்லா இருக்கு, இவள்கிட்ட இது நல்லா இருக்கு, இது எடுத்துக்குவோம். வெளியே அவரை போல இருக்கணும், அவரை போல தான் வாழணும்னா அது சரி கிடையாது. ஆனால் இறைமகன் இயேசு தானாக தன் தந்தை தனக்கு அருளிய தூய ஆவின் துணையோடு வாழ முயற்சி எடுத்தார். எனவே பல சோதனைகள், கலக்கங்கள், விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள் வந்தது. அது முயற்சியின் வெளிப்பாடு தான் இன்றைய குணமளிக்கிற நிகழ்வு. இயேசு பேய் பிடித்தவர் சந்திப்பு. சிறிது நேரம் இயேசு பேய் சந்திப்பாக மாறுகிறது. யூத மரபுபடி பேய் ஓட்டியவர்கள் பிடித்திருந்த பேயின் பெயர் கேட்டு அறியும் போது அதனுடைய சக்தி குறைந்துவிடும் என கருதினார்கள். இதே முறையை பேய் பிடித்தவரும் கையாண்டு பேய் ஓட்டுகின்றவரின் வல்லமையை குறைக்க முயற்சி செய்வதும் அன்றைய வழக்கில் இருந்தது. அதனால்தான் இயேசுவை பேய்களின் தலைவனாகிய பெயல்செபூலை கொண்டே பேயை ஓட்டுகிறான் என்றார்கள். காரணம், பெலிஸ்தியர்கள் அரசரை கடவுளாக வணங்கினார்கள். அவர்களின் பெயர் பால்சபல் என்று கூறுவார்கள். அவரை இவர்கள் தீயாவி பிடித்தவனாக கருதினார்கள். அதனால்தான்
பெயல்செபூல் என்று அழைத்தார்கள். ஆனால் இயேசு கடவுளின் துணையால் புதுமைகள், அற்புதங்கள், அதிசயங்கள் செய்கிறார். அதனை அவர்கள் தட்டி கழிக்கவும் மறைக்கவும் முடிவு செய்தார்கள். அதனால் தான் இயேசு இங்கே கோபம் கொள்கிறார். நாம் யாரை போல செயல்பட விரும்புகிறோம் என்று சிந்திக்கணும். அது தேவையில்லை. கடவுள் நமக்கு வழங்கிய தூய ஆவியின் தூண்டுதலாகவா அல்லது சமுதாயத்திலே காணப்படுகின்ற போலி மனிதர்களைப் போலவா? நானாக இருக்கணும், நீயா இருக்கணும், நம்மளாத்தான் இருக்கணும். எதுக்கு இரட்டை போலிகள், இரட்டை நிலைப்பாடுகள்? ஏன்? இன்றைய நற்செய்தி வாசகத்தை கொஞ்சம் கூட யோசித்தோம்னா வடிவேலு ஜோக்கு தான் ஞாபகம் வரும். உனக்கு வந்த அரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியாடா என்று சிந்திப்பதற்கு நம்ம அழைக்கிறது. இதில் சிந்திக்க என்ன இருக்கிறது என்றால், நம்முடைய இரட்டை வேடம், இரட்டை நிலைப்பாடுகள் தேவைக்கு ஏற்றாறு போன்று போட்டுக்கொள்கிறோம். அது யாராக நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இடத்துக்கு ஏத்தாப்புல, ஆளுக்கு ஏத்தாப்புல நிலைப்பாடுகளை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். தேவையில்லை என்றால் நாம் சுற்றி கழற்றி எறிந்து விடுகிறோம். இதனை இன்றைய நற்செய்தியிலே நம்மால் காண முடிகிறது. பரிசேயர்கள் இயேசுவிடம் வந்து, நீர் பேய்களின் தலைவரை கொண்டே பேய் ஓட்டுகிறீர் என்கிறார்கள். ஆனால் அவர்களை சார்ந்தவர்கள் செய்கின்ற வல்ல செயல்கள் அனைத்தும் கடவுளின் வல்லமையால் நடக்கிறது என்கிறார்கள். இதைத்தான் பல நேரங்களிலே பரிசேயத்தனம் என்போம். இந்த இரட்டை நிலைப்பாடை களையவே இன்றைய நற்செய்தி வாசகம் இந்த தவக்கால் நம்மை அழைக்கிறது. சில இரட்டை நிலைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டதான இது. நான் எதையாவது சாதிச்சா அது என்னுடைய திறமையினால் என்கிறோம். அதை மற்றவர்கள் சாதித்தால் ஏதோ அதிர்ஷ்டத்தினால செய்து முடிச்சான் அப்படிங்க. நான் திருப்பலிக்கு போகலைன்னா உடல்நிலை சரியில்லை, அதுவே அடுத்தவர் திருப்பலிக்கு வரவில்லை என்றால் சோபெரித்தன்மை என்கிறோம். இப்படி பல காரியங்கள் நடக்கத்தான் செய்கிறது. எனவே இன்னும் நமது அன்றாட வாழ்வில் எத்தனையோ இரட்டை நிலைப்பாடுகளை, இரட்டை முகமுடிகளை கொண்டு வாழ்ந்து வருகிறோம். இதனை களைய அவரோடு இருப்பவர்கள் அவரின் துணையை இன்னும் அதிகமாக பெற வேண்டும். அருள் வாழ்விலே இடைப்பட்ட நிலைக்கு வாய்ப்பே இல்லை. ஒன்றில் ஆண்டவனோடு அல்லது அழகையோடு, ஒன்றில் அருளோடு அல்லது இருளோடு, ஒன்றில் நீதி அல்லது அநீதி, ஒன்றில் உண்மை அல்லது பொய்மை. இதுதான் நீதி. இந்த வகையிலே நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லப்பட வேண்டும். பெயல்செபூலுடன் பேச்சுவார்த்தை வைத்து இறையரசு அமைக்க இயேசு ஒருபோதும் விரும்பியதில்லை. அழகையோடு சமரசம் செய்து இறையரசை தக்க வைக்க இயேசுவின் அரசுக்கு அவசியம் இல்லை. இரட்டை வேடம், இரட்டை நிலைப்பாடு, இரட்டை போலித்தனம், இரட்டை வாழ்க்கை இயேசுவுக்கு ஏற்புடையது அல்ல. நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் படிவடை செய்ய முடியாது. இத்தகைய இரட்டை நிலை எப்பொழுதும் எதிரிக்கு பின் வாசலை திறந்தே வைத்திருக்கும். எந்த நேரத்திலும் வெளியே அனுப்பியவர்கள் தோரணையோடு உள்ளே வருவார்கள். அப்புறம் பின்னைய நிலைமை முன்னைய நிலைமை விட கேடுள்ளதாக மாறும். அன்புக்குரியவர்களே, கடவுளின் சார்பிலே அவரோடு மட்டும் நாமாக இருப்போம். நமக்கு ஒருபோதும் குறை இருக்காது, சோதனைகள் வந்தாலும். ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வாழ்க்கை என்கிற போராட்டத்திலே நாங்கள் இரட்டை வேட போலித்தனங்கள் இல்லாமல் ஒற்றை நிலைப்பாடோடு நானாகவே உம்மோடு சேர்ந்து நின்று வாழ்த்திட எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே. ஆமென். உடன் வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருவே. உன் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் உன் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க ஆண்டவரே, எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருவே. உன் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் உன் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க
தன்னலத்தால் முன் சார்பால் சுவர்கள் எழுப்பினோ தலையான அன்பை கொன்று ஆணவம் கொண்டோ சடங்குமய வழிபாட்டால் வாழ்வை தொலைத்தோ சமத்துவமாய் பணிகை பகிரும் வாசல் அடைத்தோ வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க சிறிய நான் பெரிய என்ற கொள்கையும் நீதியற்ற சாதி சமய பேத வெறியையும் பொது நலனை பொறுப்புணர்வை ஒதுக்கி வைத்தோ பொறுமையாக பிற கருத்தை ஏற்க மறுத்தோ வாழ்ந்து உறுதியூட்டும் ஆண்டவரே எம் உறவிற்கு உயிரூட்டும் வரம் தாருமே உம் சாயல் ஏற்று வாழும் நாங்கள் என்றும் உம் பார்வை மனதோடு இணைந்து பயணிக்க அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அழ
என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.